வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஏஆர் ரஹ்மான். ஆமாம், இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவருடைய விவாகரத்து. அதாவது சில விவாகரத்துகள் நமக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் சார் ரொம்ப நைஸ் பர்சன். அதே மாதிரி தான் இவங்களுடைய பிரிவு பார்த்தீங்கன்னா உண்மையிலே நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நம்ம சிலரை ரோல் மாடல் மாதிரி நினச்சிட்ருப்போம். இப்போ உண்மை சொல்ல போயாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சினிமாவில் எனக்கு ரஜினி சாரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் சார் தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கலைத்துறையை தாண்டி இவங்க மக்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, எப்படி வாழ்ந்து காட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் ரஹ்மான் சார் எனக்கு உண்மையே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஜோடி அவங்க டைவர்ஸ் அப்படிங்கிறது. பொதுவாக சொல்ல ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது உண்மையை சொல்கிறேன், அது சாதாரணமாக இல்லைங்க. அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு லைஃப் தான் ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது. அதை இப்போ நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டால் தெரியும், இல்லை நம்ம கல்யாணம் கழிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக தெரியும். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் அப்போ தான் உண்மையை சொல்ல போயாச்சுன்னா என்னுடைய பேரண்ட்ஸை பற்றி நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன். என்னுடைய பேரண்ட்ஸ்னு இல்லை, உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிளோடி தான் இந்த வாழ்க்கையை அவ்வளவு கட்டுப்பாடாகவும் கண்ணியத்தோடையும் நகர்த்திட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஏஆர் ரஹ்மான் சார் கேட்டுக்கிட்டாச்சுன்னா அவருக்கு பொருளாதார பிரச்சனைகள் இதில் தடையாக இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனையோடு சேர்த்து இந்த குடும்ப பிரச்சனைகளும் இருக்கும். இதையெல்லாம் கூட தாண்டி அவங்க அந்த குடும்பத்தை ரொம்ப ஒரு கட்டுக்கோப்பாக பிரியாத அளவுக்கு வச்சுருப்பாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். இதுக்காக என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே இந்த பேரன் பேத்தி எடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அப்படியெல்லாம் இருக்கிற ஜோடியெல்லாம் பார்த்தாச்சுன்னா கையெடுத்து வணங்க தோணும். உங்களுடைய அம்மா அப்பாவையும் அப்படிதான் வணங்கணும். உண்மை அதுதான் நான் சொல்ல வர்றது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம். காலகட்டங்கள் ரொம்ப மாறி இருக்கு. இன்னைக்கு பழைய காலகட்டங்கள் மாதிரி இல்லை. என்னன்னா கண்ணுக்கு முன்னாடியே நிறைய ஆஃபர்ஸ், மொபைலை திறந்தாலே போதும் உங்களுக்கு அப்படியே உலகம் அப்படியே நிறைய ஆஃபர்ஸ் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும். நான் ஆஃபர்ஸ்ன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை தான் இருக்கு. இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சஞ்சலங்களை உருவாக்கும். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளுக்கே இருந்து சொசைட்டியை பார்க்காம நம்ம ஒழுக்கமாக இருக்கிறத விட இந்த மாதிரி வேர்ல்டு லெவல் சொசைட்டியை நம்ம காணொலி மூலமாக நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக இருக்கிறது அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, வாட்ஸ்அப் தான் கொடுக்கணும் அவங்களுக்கெல்லாம். அதுதான் உண்மை. ஏன்னா அதுக்கு தான் நிறைய கஷ்டங்கள் தேவைப்படுது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் இப்போ உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ நார்மல் பீப்புள் கிடையாது. அவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செலிபிரிட்டி. அவங்க நீங்கள் நினச்சி பாருங்கள், அவரை சுற்றி எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு ஒரு ஃபோர்ஸஸ் எல்லாம் அவரை சுற்றி இருந்திருக்கும். அதையெல்லாம் மீறி 29 இயர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மேடமும் ரஹ்மான் சாரும் வாழ்க்கையை ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இங்கே துயரம். எதனால இப்படி சடனா ஒரு முறிவு வருது? 29 இயர்ஸ் இருந்த லவ் எப்படி சடனா காணாம போகும்? கண்டிப்பா வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனித மூளை பார்த்தீங்கன்னா டேட்டா மெமரி கார்டு மாதிரி எல்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டு வேற டேட்டாவை மெமரியை ஃபில் பண்ணுறதுக்கு மனித மூளையில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்கள் அழிக்கவே முடியாது. கிட்னி கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நிறைய பார்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மனித மூளையை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மனித மூளையில் பதிவான அந்த காதலை கூட சொல்கிறேன், அது அப்படியே தான் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அதுக்கப்புறம் வேற எந்த லைஃபுக்கு போனாலும் சரி, இந்த ஃபர்ஸ்ட் லவ் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாதுங்க, ஃபர்ஸ்ட் மேரேஜும் டிஸ்டர்ப் தான். உண்மையாக சொல்ல போயாச்சுன்னா விவாகரத்து வாங்கினவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக அவங்க வெளிப்படையாக வேணா சொல்லிக்கலாம், நாங்கள் சுதந்திரமாக இருக்கிறோம், அப்படி இருக்கிறோன்னு. உள்ளுக்குள்ள சத்தியமாக நல்லா இருக்க வாய்ப்பே கிடையாது. எதனால் சொல்கிறேன்னா, நான் சொன்ன மாதிரி தான், இந்த மூளையில் இருக்கக்கூடிய டேட்டாவை அழிக்கவே முடியாது. இப்போ நிறைய பேர் போதைக்காக டாஸ்மார்க் போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. மறக்கிறதுக்காக தான் டாஸ்மார்க்கில் இருக்காங்க. நிறைய நினைவுகளை அந்த போதையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நேரமாவது மறந்துட மாட்டோமான்னு தான் இன்னைக்கு நிறைய பேர் டாஸ்மார்க்கில் போய் உட்காந்துருக்குறாங்க. ஸோ இது மிகப்பெரிய வலியை தான் கொடுக்கும்.
இந்த டைவர்ஸ் அப்படிங்கிறது. அதனால தயவு செய்து டைவர்ஸ் முடிவுக்கு போகவே போகாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து உங்கள் லவ்வை விட்டே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு தீவிரமாக ஒரு தீவிரத்துக்குள்ளால வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைவர்ஸுங்கிறது நடக்கவே நடக்காது. அது 5 வருஷமாக இருந்தாலும் சரி, 10 வருஷமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தயவு செய்து நினச்சி பாருங்கள். இப்போ எனக்கும் வந்து அபவ் 50 ஆயிடுச்சு. நானும் வந்து கிட்டத்தட்ட 29 ரஹ்மான் சாரோட இதில் தான் இருக்கிறேன். இப்போ என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய மனைவிக்கும் எனக்குமே கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நானும் பார்த்துருக்குறேன். பொருளாதாரமும் எங்கள்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. அப்போ அதையெல்லாம் தாண்டி நிறைய சண்டை சச்சரவெல்லாம் வரக்கூடிய சமயத்தில் உண்மையை சொல்ல போயாச்சுன்னா எப்போவுமே வந்து நான் சரண்டர் ஆகிடுவேன். ஏன் சரண்டர் ஆகிடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து என்னுடைய மனைவியோட தியாகத்தை வந்து மதிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து லவ் மேரேஜ். நாங்கள் லவ் மேரேஜ் பண்ண உடனே 2 பேர் குடும்பத்துலேயுமே பாருங்கள் அக்செப்ட் பண்ணிக்கல. ரைட், ஓகே, அது நார்மல், அது ஒன்றும் பண்ண முடியாது. 29 இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோம், ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாருமே வந்து ஒரு விதமான ஒரு பார்வையை எங்களுக்கு மேலே வச்சுருந்தாங்க. என்னன்னா, இவங்க பேச்சை மீறி போயிட்டாங்க, இவங்க எப்படி வாழ்ந்துடுறாங்க பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் எங்கள் மேலே இருந்துச்சு. அதனால நியாயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் கூட எங்களுக்கு கிடைக்கல. அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரமும் சேர்ந்து 2 பசங்க எனக்கு, அப்போ நாங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிளை சந்திச்சிருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் கூட நான் மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயத்த வந்து தெளிவாக இருந்தேன். என்னுடைய மனைவி நான் லவ் பண்ணேன், நான் சாகுற வரைக்கும் அந்த லவ்வை விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அப்படிங்கும்போது என்ன, கௌரவத்தை விட்டு கொடுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா நான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறேன், அவங்களோட தியாகத்தை மதிக்கிறேன். எனக்கு வந்து என் மனைவிகிட்ட இருந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைக்கவே வேண்டாம், எனக்கு சொசைட்டியில் கிடைச்சா போதும். ஸோ நான் என் லவ்வை இழக்கிறதுக்கு தயாராக இல்லவே இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், கணவன்கிட்ட மனைவி செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க, மனைவிட்ட கணவன் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறாங்க. இது சத்தியமாக சொல்கிறாங்க, இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. நீங்கள் வந்து சொசைட்டியில் எதிர்பாருங்க, அதில் தப்பே கிடையாது. நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளால செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து எதிர்பார்க்காதீங்க. அது மிகப்பெரிய ஒரு இழப்பை கொண்டு போய் உங்களுக்கு விடும். ஏன்னா ரெஸ்பெக்ட்டுங்கிறது வெளியில் உள்ளவங்க கொடுக்குறது தான். கணவன் மனைவிக்குள்ளால என்னங்க ஏன்னு கேட்டிங்கன்னா, குடுக்கல் வாங்கலாம் இருக்கும் எல்லார் வீட்லேயும், அதுதானுங்க லவ். குடுக்கல் வாங்கலாம் இருந்தால் தான் லவ். அவர் கரெக்டான ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு. உண்மையிலே வந்து இப்போ நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்காக வேண்டி நம்ம சில விஷயங்களை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போயிட்டு இருப்போம். அதுவும் ஒன் ஆஃப் த லவ் தான். அதுவும் லவ் தான். குழந்தைங்க மேலே இருக்கக்கூடிய லவ், மனைவி மேலே இருக்கக்கூடிய லவ்ல எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறோமோ அதே மாதிரி குழந்தைங்க மேலே குழந்தைகளுக்காக வாழ்ற அந்த லவ். ஸோ இந்த லவ் வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த லவ் வேற எதையுமே எதிர்பார்க்காதுங்க. நான் என்ன சொல்றேன்னா, காதலிக்கும் போது நீங்கள் உலகத்தையே எதுக்குறீங்க, பெற்றவங்களை எதுக்குறீங்க, சொசைட்டியை எதுக்குறீங்க, ஏன் விட்டா உயிரை கூட எதிர்த்து நான் செத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட லவ்வை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஒரு சின்ன ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் இழக்கிறது. தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் லவ்வுக்குள்ளால பொருளாதாரம் வரக்கூடாது, இந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் வரக்கூடாது. அதே மாதிரி வேற ஏதாவது இல்லீகல் அஃபேர்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லவ் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் எதுவுமே உள்ளுக்கு வராதுங்க, வரவும் முடியாது. என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு என்னுடைய மனைவி என்னுடைய குடும்பம் முக்கியம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினச்சி பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவியை நினச்சி பார்ப்பேன், அப்புறம் 2 பசங்களை நினச்சி பார்ப்பேன். நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்கு நம்ம ஒரு நியாயத்தை கொடுக்கணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்பேன். ஸோ நான் வந்து ரஹ்மான் சாருக்காக இதை சொல்லலை. ரஹ்மான் சார் வந்து கண்டிப்பாக இந்த டைவர்ஸ் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். நான் வந்து மாக்கி எல்லாரையும் தான் சொல்கிறேன், தயவுசெய்து வந்து உங்கள் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போங்க. நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு விட்டு கொடுத்து போங்க, அவர்கிட்ட தோற்று போங்க, தப்பு கிடையாது. நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிகிட்ட தோற்று போங்க, தப்பே கிடையாது. வாழ்க்கையில் ஜெயிங்க, உங்கள் பிள்ளைகள்கிட்ட ஜெயிங்க, சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இந்த சொசைட்டி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெஸ்பெக்டை கொடுக்கும். நான் சொன்னது மாதிரி தான், ஒரு 90 வயசு தாத்தா பாட்டி பேரங்களோடு சேர்ந்து அவங்க வந்து பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கிற லைஃப் வந்து அவங்க தாங்க உண்மையிலே வந்து
நமக்கெல்லாம் வந்து ரோல் மாடல். வரப்பிரசாதமா இருக்கு. ஆமா, அதை நீங்க நினைச்சு பாருங்க. எங்கனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, ஓகே. எங்க லவ் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா இருங்க. அதுதான் நமக்கு நல்லது, அதுதான் உங்களுக்கும் நல்லது. அடுத்த ஏன்னு நியூஸ் கேட்டீங்கன்னா, உங்களுடைய நல்ல நியூஸை நாங்க எதிர்பார்க்கிறோம் செய்தியில. ஆமா, உண்மைதாங்க. சத்தியமா இது வந்து ரகுமான் சாருக்கு நாங்க வைக்கிற கோரிக்கையாகவும், சாய்ராம் மேடத்துக்கு நாங்க வைக்கிற கோரிக்கையாக கூட எடுத்துக்கிறோம். அடுத்த நியூஸ் வரும்போது வந்து நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிற நியூஸ் வந்துச்சுன்னா உண்மையிலே சொல்றோம், உங்களை ரோல் மாடலா எடுத்திருக்கிற கோடான கோடி ரசிகர்களுக்கு நீங்க செய்யற ஒரு கரெக்டான மெசேஜா இருக்கும். ஏன்னா உங்களை நாங்க நிறைய ஃபாலோ பண்ணி வரோம். அந்த மாதிரி நாங்க சேர்ந்துட்டோங்கிற ஒரு மெசேஜை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறோம். தேங்க்யூ.